நீட் தேர்வு ரத்து செய்யக்கூடிய பல இடங்கள் வந்து போராட்டம் நடந்துருக்கு. இந்த நிலையில் வந்து அமைச்சர் வந்து ஜனநாயகம் படம் பார்த்து எல்லாம் கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அடிப்படை பணிகளை இன்னும் துவங்கலன்றது தான் அர்த்தம். அதுதான் உண்மை. கேட்டால் எங்களுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கோம், எங்களுக்கு டைம் வேணும்னு அவங்க சொல்கிறாங்க. நான் ஒரே லைனில் சொல்கிறேங்க, ஓட்டு போட்ட மக்கள் தாங்க இதற்கு பதில் சொல்லணும். ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சாங்கல்ல. இன்னைக்கு விருதாச்சலம் என்னுடைய தொகுதிக்கு 15 நாளைக்கு ஒரு வாட்டி வருவேன்னு சொல்லிடுவேன். அந்த வகையில் இன்னைக்கு வந்து தொகுதி முழுக்க ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்கோம். காலையிலிருந்து நம்மளுடைய கேப்டன் ஆரம்பித்த, அதாவது 2007-8 பீரியடில் அவர் ஓப்பன் பண்ண அந்த பயணியர்களுடைய மீண்டும் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணி இன்னைக்கு புனரமைத்து அதை வந்து இன்னைக்கு திறந்து வைத்திருக்கோம் மக்கள் பயன்பாட்டிற்காக. எல்லா அதிகாரிகளையும் இன்னைக்கு சந்தித்தேன். இப்போ வந்து இங்கே அரசு அச்சகத்திற்கு சென்று அங்கே இருக்கின்ற அந்த ஊழியர்களை சந்தித்து அந்த ஊழியர்களுக்கும் அந்த அச்சகத்துக்கு தேவையானதை இப்போ பேசணும். அங்கே நிறைய வந்து மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க, சுத்தமாக சாலை வசதி இல்லை, கழிப்பட வசதி இல்லை என்ற கோரிக்கைகளை அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இதையெல்லாம் நிச்சயம் நான் நாளை காலை மாவட்ட ஆட்சியரை சந்திக்க இருக்கிறேன். ஸோ அப்போ அவரிடம் இதை பற்றி நான் வந்து முறையிட்டு நம்ம தொகுதிக்கும் இங்கே இருக்கும் மக்களுக்கும் நல்லது செய்ய நிச்சயம் நான் வந்து கோரிக்கை வைப்பேன். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் தேதியிலேருந்து சட்டசபை கூடுகிறது. மானிய கோரிக்கைகள் வரும்பொழுது எனக்கு கிடைக்கும் வாய்ப்பின் போது விருதாச்சலத்தை மாவட்டமாக அறிவிப்பதுதான் என்னுடைய நம்ம மக்களுடைய கோரிக்கை, முதல் கோரிக்கை. அதை நான் கண்டிப்பாக முன்னிறுத்துவேன். அதற்கு பிறகு கூட்டு குடிநீர் திட்டம், அரசு ஆஸ்பத்திரிகளில் வந்து மேன்மைப்படுத்தணும். அது போல் நிறைய விஷயம் இருக்குது. ஒரு மோர் தென் ஒரு 30 கோரிக்கை மக்கள் கொடுத்துருக்காங்க. பட்டா, அதே மாதிரி குடிதண்ணீர், சாலை, தெருவிளக்கு என்று எல்லாமே நான் வந்து பேசுவேங்க. அதனால் இப்போது திடக்கழிவு மேலாண்மை நடக்கின்ற இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். தினம்தோறும் பிளாஸ்டிக் கழிவுகள் அங்கே வந்து ரீசைக்கிளிங் பண்ணி அரியலூர் ஃபேக்ட்ரிக்கு போகிறதாகவும், இது வந்து மக்கும் குப்பைகள் இங்கே வந்து தினம்தோறும் வருகின்றதை அவங்க வந்து சாணி போட்டு ஒரு 45 டேஸ்க்கு அப்புறம் மென்யூராக உரமாக மாற்றி இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு இலவசமாகவும் ஒரு பேக் வந்து 20 ருபீஸ்ன்னு விற்கிறதா சொன்னாங்க இங்கே இருக்கிற ஊழியர்கள். ஸோ இதுதான் முக்கியம். ஒரு தொகுதியில் வந்து குப்பை கூலங்கள் இல்லாமல், சாக்கடை இல்லாமல் ஒரு சுத்தமான ஒரு சுகாதாரமான ஒரு தொகுதியாக நம்ம முன்னேற்றணும். அதில் நான் உறுதியாக இருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். இதை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கும் இன்னும் மோர் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வரதுக்கும் நிச்சயமாக இந்த விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினராக என்னுடைய பணிகளை நிச்சயம் செய்வேன் என்று இந்த நேரத்தை நான் சொல்கிறேன். இப்போது நான் கிராமப்புற பக்கம் போகிறேன். ஒவ்வொரு ஒன்றியமாக சென்று மக்களை சந்தித்து அந்த கிராமங்களில் இருக்கின்ற மக்கள் கோரிக்கையும் இப்போ கேட்க போகிறேன். நாளை முழுவதும் இங்கே தான் இருக்கேன், நாளை மறுநாளும் இங்கே தான் இருக்கேன். ஸோ ஞாயிற்றுக்கிழமை தான் சென்னை திரும்புகிறேன். ஸோ 3 டேஸும் மக்கள் பணி தான். நீட் தேர்வு ரத்து செய்யக்கூடிய பல இடங்கள் வந்து போராட்டம் நடந்துருக்கு. இந்த நிலையில் வந்து அமைச்சர் வந்து ஜனநாயகம் படம் பார்த்து எல்லாம் கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இந்தியா முழுக்க இன்றைக்கி நீட் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா அந்த கொஷின் பேப்பர் லீக் ஆனது, அதுதான் மெயின். அப்புறம் அந்த மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. நீட் தேர்வில் இறந்தவர்களுக்கு 1 கோடி, அப்புறம் அந்த உண்ணாவிரதம் இருந்தவரை வந்து விடுவிக்கணும். இது போன்ற கோரிக்கைகள் வச்சு தான் டெல்லியில் பெரிய ஆர்ப்பாட்டம். இப்போ தமிழ்நாட்டில் மாணவர்கள் அமைப்பு அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. மக்கள் சக்தி தான் பெரிய சக்தி. மக்கள் எது விரும்புகிறாங்களோ அதை தான் ஒரு கவர்மெண்ட் பண்ணணும், அதில் மாற்று கருத்து இல்லை. எனவே ஒட்டுமொத்த பேருடைய விருப்பம் நீட்டை வந்து தேவையில்லைன்னா நீட் எக்ஸாம்ஸே வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடை மத்திய மாநில அரசுகள் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிருக்கு, அவங்க தலைவரோட படம், கடைசி படம். ஸோ ரசிகர்களாக அவங்க போய் பார்த்துருக்காங்க. ஸோ அதை பற்றி எனக்கு எந்த கமெண்ட்டும் கிடையாது. ஏன்னா அவருடைய கடைசி படம் என்றப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் போய் பார்க்க தான் செய்வாங்க. அது இயல்பு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நோ கமெண்ட்ஸ் ஃபார் தட். தமிழக அரசு வந்து பல்வேறு திட்டங்களில் வந்து பேரில் மட்டும் மாட்டல, அவங்க எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரலன்னு சொல்லுங்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? அவர் வந்து எவ்வளோ நாள் ஆகுது? இப்போ ஆட்சிக்கு வந்து ஒரு 50 நாள் ஆகிருக்கும். அவங்க தான் கேட்குறாங்க, ஒரு 6 மாதமாவது டைம் கொடுங்கன்றாங்க. இப்போ கூட நான் துறை சார்ந்த எல்லாமே இன்றைக்கி ஆஃபீஸர்ஸை மீட் பண்ணுறேன். அவங்க சொல்கிறாங்க இன்னும் எந்த ஃபண்ட்ஸும் ஒதுக்கலை, டெண்டர் விடலை, இன்னும் எந்த ஜாபுமே ஸ்டார்ட் ஆகலைன்னா இன்றைக்கி தாசில்தார்லேருந்து ஒவ்வொரு மின்சாரத்துறை,
அதே மாதிரி கார்ப்பரேஷன் எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போது இன்னும் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய அடிப்படை பணிகளை இன்னும் துவங்கலைன்றது தான் அர்த்தம். அதுதான் உண்மை. கேட்டால் எங்களுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கோம், எங்களுக்கு டைம் வேணும்னு அவங்க சொல்கிறாங்க. நான் ஒரே லைனில் சொல்கிறேங்க, ஓட்டு போட்ட மக்கள் தாங்க இதற்கு பதில் சொல்லணும். ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சாங்கல்ல, அந்த குழந்தைங்க கேட்குறாங்க, பெண்கள் சொல்கிறாங்க அப்படின்லாம் மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு போட்டாங்கல்ல, அந்த மக்கள் சொல்லட்டும் இது நல்ல ஆட்சியா இல்லையா, அது வரவேற்கிறாங்களா இல்லையான்றது மக்கள் பொறுப்புகளையே நம்ம விட்டுருவோம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அரிசி விலை ஏறிச்சு இப்போ தமிழகத்தில் பார்த்துங்க. ஒரு டன்னோட விலை இன்னைக்கு வந்து 15,000 ரூபாய் ஏறி இருக்கு ஒரு டன். அப்போது ஒரு கிலோவுமே இன்றைக்கி 15 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா அந்த தரத்துக்கு தகுந்த மாதிரி உயர்ந்துக்கிட்டு இருக்கு. இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போவே எங்கேயுமே தண்ணி இல்லை, விவசாயம் இல்லை, காவேரியிலேருந்து தண்ணி வரல, அவங்க மேகதாது அணை கட்டுறான்றாங்க, எல்னினோன்னு ஒன்று வருதுன்றாங்க. ஸோ இது மாதிரி தொடர்ந்து விவசாயிகள் பாதிக்கிற ஒரு நிலைமை இருக்குது. இதனால தான் தேமுதிக சார்பாக அறிக்கைகள் தொடர்ந்து கொடுக்குறோம், விவசாயிகளுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி கேப்டன் பிறந்த முதல் தேதியில் நாங்கள் விவசாயிகளுக்கு எங்கள் ஆதரவை தெரிவிக்கும் வகையில் ஒகேனக்கல்ல மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம். இது எல்லாமே கடைசியில் எங்கே போய் முடியும்னா, விலைவாசி உயர்வு, அத்தியாவசிய உணவு கூட மக்களுக்கு கிடைக்காத ஒரு நிலை உருவாகிறதுக்கான அபாயம் இருக்குது. அதனால் நிச்சயம் மத்திய மாநில அரசுகள் வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸாக இந்த மேட்டரை எடுக்கணும். இப்பயே கையில் எடுத்தால் தான் அடுத்த 6 மாதத்துக்குள்ளே வறட்சியும் பட்னியும் பஞ்சமும் வராமல் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். அதில் மாற்று கருத்து கிடையாதுங்க. அதனால் இன்றைக்கி நம்ம ஏதோ அப்படியே உட்காந்துக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு கவர்மெண்ட்டெல்லாம் பண்ண முடியாது. மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் சார்ந்தவங்க இந்த கவர்மெண்ட்டில் மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளை காப்பாற்றினவங்க மக்களை காப்பாற்ற முடியும் என்ற நிலை இருக்குது. ஸோ அந்த விவசாயத்திற்கு என்ன செய்யணுமோ கண்டிப்பாக பண்ணோம். காவேரியிலேருந்து தண்ணி வாங்கி தரணும், மேகதாது அணை கட்டினா இங்கே பாலைவனம், அது மட்டும் இல்லை மழை இல்லை பார்க்குறாங்க. இப்போ ஜூலை முடிய போது இன்னும் எவ்வளோ வெயில் எல்லாருக்கும் நம்மளுக்கு வேர்க்குது. ஸோ மழையே இல்லை இந்த வாட்டி, விவசாயம் இல்லை. அப்போ இது எதை நோக்கி போகுது? வறட்சியையும் பட்டினியையும் வறுமையையும் நோக்கி போகுது. இதில் எல்னினோன்றாங்க, இது வேற பெரிய அச்சம். எப்படி ஒரு கொரோனா வந்து எல்லாருக்கும் ஒரு அச்சத்தை கொடுத்ததோ அது மாதிரி எல்னினோ பெரிய வறட்சியை தருன்றாங்க. ஸோ உடனடியாக மத்திய மாநில அரசுகள் கவனத்தில் கொண்டு செயல்படணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி.